வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். இந்த சேனலில் ஃப்ரம் த ஜீரோ ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுக்கான என்டையர் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குற இஎஸ் அண்ட் குரானாலஜிக்கல் கொஸ்டினை ஈஸியாக அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் 3 இயர் ஷார்ட் அப்லோட் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இயரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுல வேர் டு ஸ்டடி பார்க்க போறோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 9 இருந்தது. இப்போ இந்தியன் எக்கனாமியோட கம்பைன் பண்ணி யூனிட் 5ல இருக்கு. ஓவராலா இதுல இருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா நமக்கு 6 யூனிட். இந்த 6 யூனிட்ல யூனிட் 5ல இருந்தா அதிக வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ 50 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூனிட் 5ஓட சிலபஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எக்கனாமி அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து யூனிட் 9, அதாவது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக், சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன், ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், structure of Indian economy and employment generation, land reforms and agriculture, application of science and technology in agriculture, industrial growth, rural welfare oriented programs, social problems, population, education, health, employment and poverty. Then second half of the syllabus unit 9, அதாவது old syllabus உள்ள unit 9 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Human development indicators in தமிழ்நாடு and a comprehensive assessment across the country, impact of social reforms, movement in the socio-economic development of Tamil Nadu, political parties and welfare scheme for various sections of people, rationale behind the reservation policy and across to the social resource, economic trends in Tamil Nadu, role and impact of social welfare schemes in the socio-economic development of Tamil Nadu, then social justice and social harmony as the cornerstone of socio-economic development, education and health system in Tamil Nadu, geography of Tamil Nadu and its impact on economic growth, achievement of Tamil Nadu in various fields, e-governance in Tamil Nadu, public awareness and general administration, welfare oriented government schemes and their utility, problems in public delivery system, current socio-economic issues and current affairs. சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக். இது ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1 எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன், 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 1 ப்ரொடக்ஷன், தென் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்ல யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், யூனிட் 7 இந்தியன் எக்கனாமி, யூனிட் 8 இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், யூனிட் 9 டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா, தென் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமில யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 11 எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங். Then sources of revenue, Reserve Bank of India, fiscal policy and monetary policy, finance commission, resource share between union and state governments, goods and service taxes. இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல யூனிட் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல யூனிட் 3 மணி அண்ட் கிரெடிட், 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல யூனிட் 1 அண்ட் யூனிட் 4, யூனிட் 1 ஜிடிபி அண்ட் இட்ஸ் growth and introduction, யூனிட் 4 கவர்மெண்ட் அண்ட் taxes, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 2 நேஷனல் இன்கம், யூனிட் 4 கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், யூனிட் 5 மானிட்டரி எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 பேங்கிங், யூனிட் 9 ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் growth, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், ப்ராவர்ட்டி. இதெல்லாம் ஓவராலா ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல யூனிட் 2 எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அண்ட் யூனிட் 5 மைக்ரேஷன், தென் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல யூனிட் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் அண்ட் யூனிட் 3 ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 9 டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா அண்ட் யூனிட் 10 ரூரல் எக்கனாமி, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 3 தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், யூனிட் 10 என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. இது 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 ஜியோகிராஃபில யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட்ல இருக்கு. அந்த ஃபுல் லெசன் நீங்க படிக்க வேண்டாம். 5.3.3 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அந்த டாபிக் மட்டும் என்டையரா படிச்சா போதும். தென் எக்கனாமில யூனிட் 1, 10th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரோடக்ஷன்,
இந்த லெசன்லையுமே நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. 1.5ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு இருக்கும், அந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். தென் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் யூனிட் 7 இந்தியன் எக்கனாமி, இதில் 7.1 மீனிங் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் அந்த டாபிக் படிச்சுக்கணும். தென் யூனிட் 8ல இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்த லெசனுமே நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. 8.14.1 அதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI மட்டும் படிச்சுட்டா போதும். தென் யூனிட் 11ல தமிழ்நாடு எக்கனாமி படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக்ல யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. தென் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில யூனிட் 5 சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த 19th செஞ்சுரி. 5.7ல சோஷியல் ரிஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 5.7 மட்டும் படிச்சா போதும், 5th லெசன் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. தென் யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. தென் 10th எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. தென் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செஷன்ஸ் ஆஃப் பீப்புள். இந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுதுன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. 10.3 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதை மட்டும் படிச்சா போதும். ஸோ 10th லெசன் ஃபுல்லா படிக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வால்யூம் 2ல யூனிட் 5 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ் அந்த சாப்டர் கம்ப்ளீட்டா படிச்சிடணும். நெக்ஸ்ட் சிலபஸ்ல ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசிஸ் அண்ட் அசஸ்மெண்ட் டு த சோஷியல் ரிசோர்சஸ், economic trends in Tamil Nadu, role and impact of social welfare schemes in the socio-economic development of Tamil Nadu, social justice and social harmony as the cornerstones of socio-economic development, education and health system in Tamil Nadu. இது ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகுதுன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல வால்யூம் 2ல யூனிட் 13 சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த லெசன்ல கவர் ஆகுது. தென் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு, அந்த அதில் சோஷியோ ஜஸ்டிஸ் பர்சனாலிட்டி பெரியார் அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் பத்தி என்டையில கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் சிலபஸ்ல என்னன்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் growth. இது எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில யூனிட் 6 பிசிக்கல் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனிட் 7 ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. தென் 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில யூனிட் 5 கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி ட்ரைப்ஸ் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிலபஸ்ல அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு, பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்டட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் தேர் யூட்டிலிட்டிஸ், ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த என்டையரா நம்ம எதனா பாலிசி நோட்ஸ் தான் ரெஃபர் பண்ணோம். ஸோ எக்ஸாமுக்கும் ஒரு 2 monthsக்கு முன்னாடி நாங்கள் பாலிசி நோட்ஸ் லாஸ்ட்டாக படிக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வீடியோ போடுவோம். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டா போதும், அதுக்குள்ள PDF நாங்கள் சேர்த்து கொடுத்துருவோம். ஸோ இப்போதைக்கு இந்த டாபிக் வந்து நம்ம படிக்க தேவையில்லை, ஏன்னா இது மேக்ஸிமம் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னா நீங்கள் எக்ஸாம் எப்போயோ அதுக்கு ஒரு 2 monthsக்கு முன்னாடி மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ ஸ்டாட்டிக்காக உள்ள எல்லா சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸையும் ஸ்கூல் புக்ஸ் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த டாபிக் மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாமுக்கு 2 months முன்னாடி படிச்சுக்கலாம். இதோட நம்ம வேர் டு ஸ்டடி யூனிட் 5க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிலபஸ் அனலைஸ் பண்ணாம ரேண்டமா ஸ்கூல் புக்ஸ் எடுத்து 6th படிக்கிறது, அப்புறம் 7th புக் படிக்கிறது, அப்புறம் 8th 9th படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்க்கும் நீங்க படிக்கிறதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்காது. ஸோ எக்ஸாம்ல சிலபஸ் பேஸ்டா தான் கொஸ்டின் வருமே தவிர ஸ்கூல் புக் பேஸ்ல வராது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ்ல தான் கேட்பாங்க தவிர ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கிடையாது. ஸோ ரேண்டமா ஸ்கூல் புக்ஸை படிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க சிலபஸ் எடுத்துக்கோங்க, அந்த சிலபஸ்ல டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத கம்ப்ளீட்டா என்டையரா படிச்சு அந்த சிலபஸை முடிச்சிருங்க. அப்பதான் நீங்க சிலபஸ்ல எவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு படிக்கணும்ன்ற ஒரு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரேண்டமா படிச்சீங்கன்னா ரிவிஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க படிக்கிறது வெறும் 20% தான், பேலன்ஸ் 80% நீங்க ரிவிஷன் பண்றதும் டெஸ்ட் அட்டன் பண்றதும் தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கோம் இது வரையும் தெரியாம இருந்தா நீங்க எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க, இல்ல எப்படி டெஸ்ட் போடுவீங்க? ஸோ நீங்க சிலபஸ் எடுத்துக்கோங்க, அந்த வேர் டு ஸ்டடியை வச்சு எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆயிருக்குன்றத டீகோட் பண்ணுங்க, அப்புறம் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டையர் சிலபஸை டீகோட் பண்ண எங்களுக்கு சாலிடா 1 month ஆச்சு. உங்களுக்காக இந்த வேலையை நாங்க பண்ணியிருக்கோம். We put lot of effort to decode the syllabus and find where to study. நம்ம research team 1 month இந்த work பண்ணி இந்த where to study கண்டுபிடிச்சிருக்காங்க. So if you need this PDF, kindly WhatsApp to this number 7010339400. It's a paid PDF. The cost of this PDF is very minimal, less than the price of cup of coffee. So kindly WhatsApp to this number. Then finally, thanks for watching.